மௌலவி, நான் உங்கள்ட்ட கேட்குறேன் மௌலவி. நீங்க சோறு தானே தின்றீங்க? வேற எதுவுமே நாங்க சாப்பிடல தானே? சோத்த தானே சாப்பிட்றீங்க? இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவோ கண் முன்னுக்கு இந்த ஆள், இந்த சகுனனா இந்த ஆள் எவ்வளவோ எங்கட சமூகத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. சரியா? இப்ப எல்லாருக்கும் தெரியும். அந்த நியூஸ நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்ல. இந்த அளவு பிரச்சனை நடந்து பாராளுமன்றத்தில இந்த பிரச்சனைய பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதேபோல உலகளாவிய ரீதியில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதர இனத்த சேர்ந்தவங்களே அவங்களே எங்களுக்கு சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் எந்த காரணத்தால இப்படி நடந்து கொண்டீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு அழைப்பு வந்தீகலும் நீங்க என்ன செஞ்சிக்கணும்? அழைப்ப தவிர்த்து கொள்ள இருந்துச்சு. உங்களுக்கு அந்த அழைப்ப தவிர்த்துக்க எனக்கு இயலா, எனக்கு வர இயலாது. நீங்க எங்கட சமூகத்துல மத்தியில வந்து நீங்க மன்னிப்பு கேட்டா உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்றேன். இது என்ன காரணத்தால மௌலவி இப்படி கொண்ட ஒரு பிரார்த்தனை, இப்படி ஒரு விஷயம் என்ன காரணத்தால நீங்க செஞ்சீங்க? நான் கேட்கிறேன். உண்மையாகவே பெரிய ஒரு தவற நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அந்த ஆள் வந்து முன்னிலையில நின்று நான் உங்களோட சமூகத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் நீங்க பயமா? பயமா? நான் கேட்கிறேன். நீங்க பயமா? என்ன எங்கட சமூகம் என்ன கோழையா? இப்படி பயப்படணுமா? இது பயந்த ஒரு காரணத்தால தான் அவருக்காக வேண்டி போயிட்டு ஆயுளுக்காக வேண்டியும் அவர் அதுக்காக வேண்டியும் இதுக்காக வேண்டியும் நீங்க அதோட சேர்ந்து போன கூட்டம் இங்குதே. இதை விட நல்ல விளங்கிச்சா நீங்களே போனதை நீங்களே எடுத்து சாப்பிடுறது. இதை மாதிரி கேவலமா இதுக்கு பிறகு சரி நடக்க வேணும்.